ஹாப்பியா இருக்கிறீங்களா? என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. பல் சுவை நிகழ்ச்சி. இதுக்கு முன்னால பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? பல் சுவை நிகழ்ச்சிங்கிற போது என்னது? அதாவது வீட்டில் நம்ம டெய்லி சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுவோம்? சோறு இருக்கும், கூட கொஞ்சோண்டு மீன் குழம்பு இருக்கும். என்ன அப்படிதானங்க? டெய்லி நாங்க ஒரு சோறு கொஞ்சம் மீன் குழம்பு, சோறு மீன் குழம்பு. இது தாண்டி ஒரு நாள் ஊர்ல ஒரு கல்யாணம் வரும். நமக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னு. எதுக்காக நாம நிறைய பேர் கல்யாணம் வீட்டுக்கு போவோம்? உண்மையை சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு. என்ன சரிதானே? ஆமா ஆமா. ஏன் அங்க நம்ம டெய்லி சோறு மீன் குழம்பு வீட்டுல சாப்பிடுறோம். ஆனா அங்க போகும்போது என்னென்ன இருக்கு? சாப்பாடை சொல்லுங்க. அவியல், அப்புறம் தவிர அடுத்து ஊறுகாய், ஆமா கிச்சடி, பச்சடி, சோறு, ரசம், மோர். இது எல்லாம் சாப்பிட்ட பிறகு நம்ம வீட்டுக்கு எப்படி வருவோம்? அப்பா என்ன சிலர்லாம் சேர்ந்து வருவாங்க. வீட்டுல போய் அப்படியே ஒரு தூக்கத்தை போடணும் அப்படிங்கிறது இல்லையா? பல சுவை அன்னைக்கு ருசிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த பல சுவை நிகழ்ச்சிங்கிற போதும் நல்லா கவனிங்க. பாடல், நடனம், ஸ்கிட்ஸ், பேச்சுல்லா நாடகம், பல காரியங்களை சேர்த்து நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஓகே 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 எத்தனை பேருக்கு இதை சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு விடுங்க அப்படிங்கிற முறை இருக்கிறீங்க? தம்பி என்ன தெரியாத மாதிரியே கையெழுத்துற மாதிரி இருக்கு. ஓகே சரி. அப்ப இன்னைக்கு நைட் ஃபுல்லா இந்த பல்சுவை நிகழ்ச்சி வச்சாலும் நீங்க இருப்பீங்க, அப்படிதானே? வெரி குட் வெரி குட். நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. சரி, இந்த மாத வேளையில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எங்கள் விண்ணரசு கலைக்குழுவுக்கு தந்திருக்கிற இந்த திருச்சபைக்கும், குறிப்பாக இந்த திருச்சபையினுடைய அருமையான அன்புக்கும் மதிப்புக்கும் பாசத்துக்குரிய போதகர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் விசேஷமாக எங்களை இந்த இடத்துல அழைத்து பயன்படுத்துகிற சபையின் செயலர் அவர்களுக்கும், சபையின் உறுப்பினர்களுக்கும், விசேஷமாக இந்த மாலை வேளையை உற்சாகமாக இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் விண்ணரசு கலைக்குழு சார்பாக நல்ல ஒரு வணக்கத்தை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? குட் ஈவினிங். குட். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இன்னும் முடியல, நான் சொல்றத திரும்ப சொல்லணும். ஓகே ஓகே. அடுத்து சொல்லுங்க. இனி இந்த ப்ரோக்ராம் தொடங்கி முடிகிறத நீங்க என்கிட்ட பேசாம இருக்கணும்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? ஆமா, இனி பேசக்கூடாதுன்னு. ஏன்னா இங்க பாக்குறதுக்கு ஒரு சந்தகட மாதிரியே இருக்கு. சரி ஓகே, பேசாதுங்க. இங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்காக ஆயத்தமா இருக்குது. ப்ரோக்ராம்ஸ் சந்தோஷமா கண்டுகளிங்க. ப்ரோக்ராம்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்களை நீங்க உற்சாகப்படுத்துங்க. சரியா? ஓகே. முதலாவதாக உங்களுக்காக நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஒரு சிறப்பான நடனம். சரியா? நடனத்தை பார்த்து ரசிங்கள். தொடர்ந்து பல சுவையான நிகழ்வுகள் இருக்கிறது, பார்ப்பதற்காக ஆயத்தப்படுவோம்.
நினைக்கும் பொருளை நேயமுற்று வீரம் விட்ட தேவனியலை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் இயேசுவே கிருபாசன பரியே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே. சிறைப்படுத்தினவற்றை சிறையாக்கிவிட்ட அதிதீரமுள்ள எங்கள் உபகார வள்ளலே. குறையினை எண்ணினோம் இறைவாயினை சதிக்கும் குற்றங்கள் அறவே தீர்த்து முற்றும் முடிய தன் பாட்டு இயேசுவே கிருபாசன பரியே. நல்ல கிளாப் கொடுக்கலாமா? குட் 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 குட். தொடர்ந்து நாம அடுத்து பார்க்க போகிறது பேச்சில்லாத நாடகம், அதாவது மைம். சரிதானே? மைம் பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்க இல்லையா? அடுத்து நம்ம ஒரு மைம் பார்க்க போறோம். இந்த மைமை நல்லா கவனிங்க, சரியா? நல்லா கவனிச்சு அந்த மைம் முடிச்சு ஒருவேளை நான் ஏதாவது கேள்விகள் கேட்பேன், இதுல உங்களுக்கு என்ன விளங்கி இருக்கு அப்படின்னு சரியா சொன்னீங்கன்னா ஒரு பரிசு உங்களுக்கு தரப்படும். சரியா? நல்ல கவனிங்க மைமை, சரிங்களா? ஓகே.
Giant volume.
ஓகே, எப்படி இருந்தது மைண்ட்? எப்படி இருந்தது? ஓகே, கண்டுபிடிச்சிங்களா? என்னது? என்னது? தாளந்து இல்லையா? 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாமளும் என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு இதே போல ஸ்டேஜுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நம்ம தன்மைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆமா, அங்க மண்ணுக்குள்ள ஒருத்தன் மூட்டி வச்சிருந்தாருல, அதே மாதிரி நம்ம மூடி வச்சிருக்கிறோம் இல்லை? எல்லாருக்கும் நமக்கு கடவுள் தாளந்துகள் தந்திருக்கிறார், திறமைகள் தந்திருக்கிறார். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சிலர்லாம் நல்ல சிங்கரா இருப்பாங்க. எங்க தான் சிங்கரா இருப்பாங்க? பாத்ரூம் சிங்கர்ஸ் இல்லையா? எவ்வளவு அழகா பாடுவாங்க. ஆனா வெளியில பாடுறதுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகளை தந்திருக்கிறாங்க. அப்படித்தானாங்க? உண்டா இல்லையா? அந்த தாளந்துகள்ல, அந்த திறமைகளை நாம என்ன செய்யணும்? வளரும் போது இது போல் நிறைய மேடைகள் நமக்கும் கிடைக்கும். சரியா? ஓகே, தொடர்ந்து நாம ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். என்ன நிகழ்வுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். சாப்பாடு முடிச்ச பிறகு அடுத்த நிகழ்வு நம்ம தமிழ் கலைகள்ல நிறைய இருக்கு இல்லையா? குறிப்பாக வீரத்தின் அடையாளமா நிறைய கலைகள் இருக்கு. அதுல சிலம்பம் தெரியுமா? சிலம்பம் கம்பு வச்சு சண்டைக்கெல்லாம் போவாங்க. இந்த வீரர்கள் சும்மா இருக்கிற போது என்ன செய்வாங்களா? சிலம்பை வைத்து ஆடவும் செய்வாங்க. சரிங்களா? தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சிலம்பாட்டம். சரிங்களா? நல்லா கவனிங்க, நல்லா பார்த்து ரசிங்க.
சரி, நல்லா கவனிக்கிறீங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கா? முடிச்சிருவோமா? அப்போ வேண்டாம். நாளைக்கு ஸ்கூல் போக வேண்டாமா? நாளைக்கு ஸ்கூல் போய் அடுத்து இங்கேருந்து பார்த்ததெல்லாம் என்ன செய்யணும்? பேப்பரில் எழுதி வைக்கணும், அப்படி தானே? ஆமாம், இப்படி தான் ஒரு தம்பி ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் போனான். சரிங்களா? பள்ளிக்கூடத்தில் காலையில் பீரியட் இவனுக்கு தமிழ் ஆசிரியரை வந்து நிறைய பாடங்கள் எடுக்கிறாங்க. அன்னைக்கு காலையில் அந்த அவரில் தமிழ் டீச்சர் வந்து இவருக்கு பாடம் எடுக்கிறாங்க. என்ன பாடம் தெரியுமா? பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், பேரறிஞர் அண்ணாவை பற்றி என்ன செய்கிறாங்க? இந்த தமிழ் டீச்சர் 1 மணி நேரமாக என்ன செய்கிறாங்க? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பாடத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதாக இருக்கிறாங்கல்ல இந்த தம்பி. இதே போல ஒரு தம்பியும் உடனே அவனே பார்க்கறாங்க. ஆமாம், இதே போல ஒரு தம்பி அந்த வகுப்பில் இருந்தான். ஆனால் அவன் மனசெல்லாம் எங்கே இருந்து தெரியுமா? அன்னைக்கு அவன் அப்பா அன்னைக்கு காலையில் தான் வெளிநாட்டில் இருந்து வந்தார். பள்ளியோட அவசரத்தில் என்ன செய்யலை, இந்த வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்த சூட்கேஸை திறக்கிறதுக்கு முடியல. அம்மா என்ன செஞ்சுட்டு பள்ளியோடத்துக்கு அனுப்பிவிட்டுட்டு, இப்போ இவன் மனசெல்லாம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூட்கேஸ். எங்கே இருக்கு? சூட்கேஸ். எங்கே இருக்கு? சூட்கேஸ். இங்கே பள்ளியில் டீச்சர் சொல்கிறாங்க பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர். இவன் மனசுல என்ன இருக்கு? சூட்கேஸ். சூட்கேஸ். சூட்கேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிற போது டீச்சர் பாடம் முடிச்சோடனே பெல் அடிச்சாச்சு. பெல் அடிச்சோன்னு சொன்னாங்க, இதே இன்னைக்கு நான் எடுத்ததுன்னா நாளைக்கு வழக்கம் என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் போயிட்டாங்க. இவன் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போகிறான். சூட்கேஸில் நிறைய பலகாரம் இருக்கு இல்லையா? வெளிநாட்டிலேருந்து வரும்போது என்னென்ன கொண்டுருவாங்க? ஆமாம், சாக்லேட்ஸ், ஸ்ப்ரே, சோப்பு இல்லையா? என்னென்ன வந்து எல்லாம் இருக்குது. இவன் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து சாப்பிட்டு ருசிச்சு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலையும் பீரியடில் என்ன செய்யறான்? நல்ல பிள்ளை போல முட்டாசி எல்லாம் கொண்டு அடுத்தவங்களும் கொண்டு வர்றான். கொண்டு வந்து பீரியடில் உட்காடுறான். ஒரு நாளைக்கு முன்னாடி டீச்சர் என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன சொல்லிட்டு போனாங்க? எக்ஸாம் இல்லையா? வந்த அவசரத்தில் டீச்சர் என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் பேப்பர் எடுக்க சொல்லிட்டு அண்ணாவை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் போய் என்ன செய்யறாங்க? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாங்க. எல்லாரும் படப்படப்படன்னு பேப்பர்லாம் எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கிட்டு டீச்சர் பாடம் எடுத்தாரு. டீச்சர் வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் இந்த டீச்சர் என்ன செய்யுது? இந்த பேப்பரை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வருது. ஒவ்வொருத்தனுக்கா பேப்பர் கொடுக்க, குமாரசாமி இங்கே வா, இந்த 100. அடுத்து மாடசாமி இங்கே வா, நீ 100. எல்லாம் பேப்பரை கொடுத்தாச்சு. கடைசியில் நம்ம ஆளு துருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? சூட்கேஸ். இப்போ டீச்சர் இவனை முன்னாடி கூப்பிடுறாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷமா போறான் என்ன பேப்பரை வாங்குறதுக்கு. அந்த டீச்சர் இவனை ஏசுன்னு ஏசுறாங்க. இந்த டீச்சர் இவனை அடின்னு அடிக்கிறாங்க. ஏன் அடிச்சாங்க, ஏன் ஏசுறாங்கன்னு சொல்லி டீச்சரை கோபமா பார்க்குறான். ஏய், நீ பேப்பரில் எழுதியிருக்கிற இதை நான் உனக்கு ஸ்கூலில் இந்த கிளாஸில் வாசிக்க போகிறேன். இவனும் வாசிங்க டீச்சர், வாசிங்க பார்ப்போம் அப்படின்றான். இந்த டீச்சரை எடுத்து வாசிச்சாங்க. இவன் எழுதியிருக்கிறான், அண்ணா என்னை விட 2 வயது மூத்தவர். அண்ணா சில நேரங்களில் என் தின்பண்டங்களை திருடி தின்பார். அண்ணா சில நேரங்களில் என்னிடத்துல ரிமோட்டுக்கு சண்டை போடுவார். இப்படியே அவன் எழுதி வச்சிருக்கிறான். டீச்சர் கேட்டது யார? பேரறிஞர் அண்ணா. இவன் எழுதுனது யார? இவன் வீட்டில் உள்ள அண்ணாவை. என்ன சரியா கவனிக்கல இல்லையா? ஆமாம், அதனால நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் என்ன செய்கிறாங்க? சிலம்பம் சுற்றப்பட்டது அப்படின்னு எழுதாங்க. சரிங்க, சரி, என்ஜாய் பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு நிகழ்வு பார்க்க போகிறோம். பைபிள்ல இருந்து ஒரு நிகழ்வை பார்க்கலாமா? ஓகே, குட், உற்சாகமாக இருங்க. பைபிள்ல இருந்து ஒரு நிகழ்வு, அதை நம்ம நாடகமாக பார்க்க போகிறோம். ஆபிரகாமே, ஆண்டவரே, உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனுமாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே எனக்காக பலியிடுவாயாக. ஆம் ஆண்டவரே.
ஈசாக்கே தந்தை, நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக மோரியா மலைக்கு செல்ல வேண்டும். ஆகவே பலி செலுத்துவதற்கான விறகு மற்றும் கத்தி போன்றவற்றை நீ எடுத்துக்கொண்டு வா. நாம் மோரியா மலைக்கு செல்வோம். சரி தந்தை. தந்தை, சொல்லு மகனே. பலி செலுத்துவதற்காக வெட்டுக்கத்தியும் விறகு கட்டைகளும் இருக்கின்றன. பலி செலுத்துவதற்கான ஆடு இங்கே தந்தை. எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார். சரி தந்தை. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மீது கையை போடாதே. இதே நிகழ்வு இன்றைய காலத்திலே நடைபெற்றார். இன்றைய காலத்திலே ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்தார். இதோ ஒரு கற்பனை கதை உங்கள் முன்னால். எனக்கு வீடா இது பயங்கரமா இருக்கு. கலர் லைட் எல்லாம் போட்டு எப்படி சோக்கியம் தானே எல்லாரும். ஊனு கழிச்சியலோ எத்தனை ஃபேன் ஓட்டிட்டு இருக்கு பாருங்க. ஆபிரகாமே, ஆபிரகாமே, எவன்டா அது? என்கிட்ட இத்தனை கார் இருக்கு, இத்தனை ஃபேன் இருக்கு, இவ்வளவு பெரிய ஊரை நான் ஆண்டுட்டு இருக்கேன். பேர சொல்லி கூப்பிடுறது யாருடே? மரியாதை இருக்கணும். கட்டியலா சத்தமோ வானத்துல இருந்து ஒரு ஆபிரகாமே, உன் மகன் ஈசாக்கு. யாருன்னு சொல்லுங்க. சும்மா சும்மா ஆபிரகாம் ஆபிரகாம்னு சொல்லி எல்லாம் டென்ஷன் ஆயிடுவேன் சார். உன் மகன் ஈசாக்கு எனக்காக பலியிடுவாயா? பலியா? கடவுளா அது? கடவுளே, கடவுளே, இருக்கியலா போயிட்டீங்களா? எனக்கே கஷ்டப்பட்டு 100 வயசுல தான் ஒரு குழந்தைய தந்திய. அந்த குழந்தையும் வேண்டாம் கடவுளே, வேற எது வேணாலும் கேளுங்க. கார் வேணுமா கொண்டு போங்க, பஸ் வேணுமா கொண்டு போங்க, என்ன வேணாலும் கொண்டு போங்க. அந்த கடவுளே அந்த பையனை மட்டும் கேட்காது கடவுளே. கடவுளே வேண்டாமா? சரி, இந்த பையன் வேற எங்க போனான்னு தெரியலையே. சரி, போன் அடிச்சு பார்ப்போம். போனே எடுக்க மாட்டேங்க. கட்டியலா அப்பாடி, சூப்பரான கிளைமேட், சேமையா வெயில் அடிக்கு. சூப்பரா ஒரு மேட்ச் விளையாடிட வேண்டியதான். எங்க போனாங்க? உங்களை காணவே இல்லை. டேய், கூட தானே வந்துட்டு இருந்தாங்க. டேய், வாங்கடா வாங்கடா வாங்கடா. டேய், எப்படி இருக்கடா? நல்லா இருக்கு. என் கூட தானே வந்தீங்க, அதுக்குள்ள எங்கடா போறீங்க?
டேய் மேட்ச் விளையாட போறோம்ல ஆ. அத பத்தி நிறைய பிளான் பண்ணண்டாமா. பிளானா? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வந்தார்ல. ஆமா. ஃபாரின்ல இருந்து சூப்பரான ஒரு பேட்ச் வாங்கிட்டு வந்தாரு. பேட்ச்? ஆமா. எங்க? கிரிக்கெட் பேட்ச். எங்க காட்றா? காட்டுற அப்படிதானே? டாயின் டு டாயின். டேய் டேய் இது உங்க அப்பா ஃபாரின்ல என்ன வேலை பாக்குறாரு? டேய் எங்க அப்பா ஃபாரின்ல பெரிய இன்ஜினியர். இன்ஜினியரா ஹோட்டல்ல தோசை சுட்டுட்டு இருக்காரா? அப்படி ஒண்ணு கிடையாது. டேய் இத நான் இன்னைக்கு காலையில ஆத்தி விளக்கத்துல குடும்ப நேரம் கேட்டியா அங்க வைப்பகார இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தனே. டேய் நீ அங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா ஒருவேளை? டேய் அப்படி ஒண்ணு கிடையாது. நான் சொல்லி தரேன். இது எப்படி தெரியுமா? அதாவது இந்த பேட் எப்ப இதுல அடிச்சாலும் சிக்ஸர் தான். அப்படியா? என்ன பண்ணணும்னா பால் அப்படி வரச்சல நீங்க பால் இப்படி வரச்சல இப்படி பாரி இப்படி தள்ளணும். எங்க போனா எனக்கு ஏதோ ஒரு பப்படம் எல்லாம் பொறுத்தது போலே இருக்கு. சரி 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 நம்ம பேசிட்டு இருக்காம நம்ம மேட்சை தொடங்குவோம். சரி சரி இன்னைக்கு பேட்ச் கொண்டு வந்தனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் தான். டேய் இது உனக்கே நல்லா இருக்கு. உனக்கு கிரிக்கெட் விளையாடவே தெரியாது. சும்மா இருங்க நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ரெடியா? சரி 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 எல்லாம் ரெடியா? எனக்கு அம்பையர்லாம் வேணும். அம்பையர் எல்லாம் அம்பையர் தாச்சா ரெடி ஃபீல்டிங்ல விட்டாச்சா? ரெடியா? And now the match is starting to get ready, and the first ball of the batsman is ready, and the batsman is in the field here. Everybody ready to matches? Come on. ரெடியா? ரெடி தான். நீ பேட்டிங் பண்ணு. First ball is going to put by the batsman. Sorry, the bowler, and he's ready. The first ball goes to goal. Wow, what batsman! என்ன தட பால் போட நீ அவன் சாப்பிட்டு பால் போட்டு விடுற. இவன் எல்லாம் உன் மேல போர் அடிக்க பாத்தியா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் 4. ரெடி. முட்டுக்கு and நல்ல ஏக்கர் பால் போடு. காரை கிட்ட போடு. அவன் Get ready for the second ball. And that was a good plan going by the captain. ரெடி. what's going on Now, wow and now they ball. Oh, that's a distraction in the match. ஃபோன் அடிச்ச போல இருக்கு. Distraction in the match. டேய் போடு சைடுல போடு. கிரிக்கெட் ஆடும்போது என்ன ஃபோன் அடிச்ச போல. what's going புது on நம்பரா இருக்கு. யார் நிக்கல்? ஹலோ Hello, மக்களே. Hello, மக்களே கேக்குதா? நில்லுங்க. யாரோ மக்களே என்று சொல்ல. நில்லுங்க. ஹலோ Hello, மக்களே கேக்குதா? ஐயோ ஒண்ணும் கேட்கல. ஹலோ மக்களே கேக்குதா? யார் அங்க? நான் தாண்டா உன் அப்பா பேசுறேன். ஐயோ அப்பா மானங்கிட்ட அப்பா வைங்கப்பா போன. மக்களே. டேய் நில்லுங்க. மக்களே வேற மக்களே நமக்கு ஒரு வேலை இருக்கு மக்களே. கொஞ்சம் சீக்கிரம் வீடு வரைக்கும் ஓடி வரியா? அப்பா எனக்கு இன்னைக்கு லீவு. மக்களே நல்ல மக்களே. நான் கிரவுண்ட்ல நிக்கிறேன். பேசாம இருங்க. என்ன கோபப்படுத்தாதீங்க. மக்களே சீக்கிரம் வந்துரு மக்களே. நல்ல மக்களேலா சீக்கிரம் வந்துரு மக்களே. இருங்கடா இவங்க வேற. மக்களே வருவாங்க இப்போ. சரி வந்து தொலைங்க. சீக்கிரம் வா. ஓ குற்றாலத்துல இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் இங்க இருக்கீங்க. எடுங்கடா பேட் எடுங்கடா. ரெடியா? now the match is going wow The second ball. Oh, ஸ்டாப். there's a distraction act. டேய் பிட்ச் எல்லாம் நல்லா தான் இருக்கு. There's a fight between the players. ரெடியா? And the bowler is also ready to bowl the second ball. The fielders are also ready. Come on, it's going to the hand and it's to the ball. The step out. Oh, out இல்ல. It's a wicket or not? Oh, it's an action replay. let's see the ரீப்ளேல அவுட் தான் பாருங்க. And now the bowler pushing the ball, going to the number 3. He's taking the ball to the connecting to the stand. Keeper receiving and wicket. And now the umpire decision is clear. அவுட் இல்ல. நீ வீட்டுக்கு கிளம்பு. தொப்பியை பேட் அவுட் இல்ல. போங்கடா. வரல. போங்கடா. சரி நாங்க போறோம். நீ எங்க கூட விளையாடு.
அப்பாடி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை முடிச்சுட்டு எல்லாம் அண்ணன் விரட்டி விட்டாச்சு. இனி அப்பனை போய் பார்ப்போம். இந்த மக்களையே வேற காணல. நானும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க போனா? கிழவனுக்கு ஃபோன் அடி. மக்களே மக்களே, லைன் கிடைக்கவே இல்லை. மக்களே இங்க இருக்கு வா. ஐயோ அப்பா, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? நீங்க படிச்சவங்க தானே, உங்களுக்கு கொஞ்சம் மேனஸ் இருக்கா? எப்ப பேசணும்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? என்னப்பா நீங்க? அப்பாவை மன்னிச்சிரு மக்களே, ஒரு சின்ன வேலை இருக்கு நமக்கு. அப்பா உங்களுக்கு என்ன வேலையா இருந்தாலும் இன்னைக்கு சண்டே நான் ஃப்ரீயா இருக்கேன். அதுதான் நம்ம சர்ச்சில் இன்னைக்கு குடும்ப வேலை மக்களே. ஒரு 8 பேர் அதில் பார்த்துட்டு வந்துருவோம். வா மக்களே, நல்ல பிள்ளை. எங்க? நம்ம சர்ச்சில். சர்ச்சுக்கா? அப்பா சும்மா ஐயோ மக்களே. அப்பா சர்ச்சுக்கு இந்த கிழமை மாறும், இந்த கிழமை மாறும் தான் போவாங்க. நம்ம சர்ச்சுக்கு போக கூடாது. நம்ம மாடர்ன் யூத் நம்ம எல்லாம் சர்ச்சை போக மக்களே. பழைய பூத்து மாதிரி இருந்துட்டு யூத் எல்லாம் சொல்லக்கூடாது. வா மக்களே போவோம். அப்பா சர்ச்சுக்கெல்லாம் நான் வரலப்பா. ஐயோ நல்ல மக்களே, நல்ல மக்களே, தங்க பிள்ளைங்க. வா இங்க வா. சரி நான் வந்து தொலைல வாங்க போ. மக்களே இன்னும் ஒரு விஷயம் இருக்குவா. அங்க கொஞ்சம் திங்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துருவியா? சேர்ந்து போயிருவோம். அப்பா நான் வருவேன்னு சொன்னதே பெரிய விஷயம். மக்களே நல்ல மக்களே, பொண்ணு மக்களே, பேட்டு வாங்கி தந்தேன், பாலு வாங்கி தந்தேன், எல்லாம் வாங்கி தந்தேன். பொண்ணு மக்கள் அங்க இருக்க கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு ஓடி போ. சரி கிளம்பு. வரலான இல்லாம ரொம்ப ஐஸ் வைக்காதே மக்களே, சீக்கிரம். போட்டத்துல ஏதாவது பிளான் வச்சிருப்பானோ? சரி பாத்துரும். இவனை எடுத்துக்க வைக்கிறதுக்குள்ள என்னத்த எல்லாம் முடியாத காரியமா இருக்கு. எங்க ஒன்னை காணும் மக்களே. ஒரு பொருள் கிடச்சு. ஓ இங்க இருக்கா? தூரத்துல நடந்து வரத பார்த்தா எது சிலிண்டரு எதையோ மொபைலே தெரியலையே. ஐயோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா? மக்களே பார்த்து மைக் இருக்கு. முன்னாடி வரது சிலிண்டரு, பின்னாடி வரதுதான் ஈசாக்கு. அப்பா மக்களே இதெல்லாமா எடுத்து வர சொன்னீங்க? இதுதான் மக்களே, எல்லாம் எடுத்தாச்சு. போமா. எங்க? கோயிலுக்கு. சரி போங்க, நான் வரேன். தூக்கிட்டு வா. நான் பின்னாடியே வரேன். நான் கொண்டு வரேன். பாட்டு பாடிட்டே போமா மக்களே. பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? ஏதாவது பாடுங்க. சரி பாடட்டா, வா போவோம். ஐயோ மக்களே அம்மா. சீக்கிரம் வா மக்களே. அம்மா வா மக்களே. ஐயோ. அப்பா மக்களே என்னால தூக்க முடியல. கொஞ்சம் தூரம் மக்களே. அப்பா என்னால முடியாது. வேணும்னா நீங்க தூக்குங்க. மக்களே அப்படி சொல்லக்கூடாது, நீ தான் தூக்கணும். தூக்கு. சரி தூக்கிட்டு வரேன், போங்க. தூக்கு வா போ. மெல்ல பதுக்கம். மோனே அப்பா இருக்கா மோனே. அப்பா இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒரு அடி வேண்டாம், ஒரு 2-3 அடி வச்சா கோயில் வந்துருமா? போவோம். உங்களுக்கு சும்மா காமெடி. நானே தூக்க முடியாதுல 2-3 அடி. நல்ல மக்களே, வா மக்களே, தூக்கிட்டு போவோம் மக்களே. அப்பா எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகும். 2ல 1 ஒண்ணுதான். நான் போறேன். ஐயோ மக்களே, வா மக்களே. உங்க கூட நான் சர்ச்சுக்கு வரணுமா வேண்டாமா? வரணும். அப்ப நீங்க தான் தூக்கணும் மக்களே. வயசான காலத்துல அப்ப நான் மக்களே 100 வயசு தாண்டிட்டு மக்களே. தூக்குங்கப்பா. நீங்க தூக்குனா சர்ச்சைக்கு போலாம், இல்லாட்ட முடியாது. தெரியுமா? தூங்க. அப்ப நல்லா தூங்க. போங்க. அப்பாடி கிழவன் செத்தா தூக்கட்டு. அப்பா போங்க. அப்பா சர்ச்சு வந்துட்டு. லைட் எல்லாம் போட்டிருக்காங்க, மாலை தொலை எல்லாம் நாட்டி இருக்காங்க. அது என்ன அழகா இருக்கு சர்ச்சு, பாத்தியா? சரி அப்பா, சரி நான் சொல்ல கேளுங்க. இப்போ நீங்க மட்டும் சர்ச்சுக்கு உள்ள போவீங்களா? நான் சர்ச்சுக்கு வெளியே கேட்டுக்கிட்டு அப்படியே நிப்பலாம். இதுக்காடா உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் மக்களே. வா மக்களே. நான் உள்ள வரல, வேற ஒண்ணும் இல்லைங்க. வா, இந்த சிலிண்டருக்கு மேல இந்த சிலிண்டர் உட்கார்ந்தா போதும். ஓடியா. என்னடா இது கிழமை புதுசா ஏதோ சொல்றான். வா மக்களே. என்ன சொன்னேன்? சிலிண்டருக்கு மேல, இதுக்கு மேலையா? இதுக்கு மேல அப்படி. அப்படியா? நல்ல பத்திரமா வச்சுக்க. உட்காந்துட்டியா?
உட்காந்தாச்சு நல்ல உட்காந்தா நல்ல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்க. சரியாப்பா. காலெல்லாம் இப்படி எடுத்து வை மக்களே. இப்படியா? இல்ல இன்னும் கொஞ்சம் மேல. இப்பதான் அழகா இருக்கு. சரி மக்களே, இனி கண்ண மூடி சோமணுமா? கண்ணு மூடன்மா. கண்ண மூடு, கண்ண மூடு. டேய் கண்ண மூடு. சோமணுமா? எப்பாடி தூங்கிட்டான். சீக்கிரம் கடவுள் சொன்னதை முடிச்சிட்டு போவோம். பயமா தான் இருக்கு. ஒரே படா போட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இந்த பக்கம் வேண்டாம், அந்த பக்கம் போவோம். போற்ற வேண்டியதுதான். என்ன போட்டு கழியுது? தாத்தாக்கு சொத்தை எல்லாம் ஒத்தைக்கு ஆட்டை போடுற பாத்து இல்ல மக்களே, இந்த வாழை கிளட்டு பயல என்னையா சொல்ல பார்த்தேன். இன்னைக்கு என்ன நடக்குது பாரு. இன்னைக்கு என்ன நடக்குது பாரு. கிளட்டு பயல இன்னைக்கு என்ன பண்ண போற பாரு. ஈசாக்கு, உன் தகப்பனாகி ஆபிரகாம் மீது நீ கையை போடாதே. ரொம்ப நன்றி கடவுளே. கடவுள் சொன்னனால தப்புல பிழைச்சு போல கிளவா. மக்களே சிலிண்டர். ஓகே, ஸ்கிட் பார்த்தீங்க இல்ல? சிரிச்சிங்களா? சிந்திச்சிங்களா? பார்த்தோம், சிரிச்சோம், எல்லாம் சரிதானே. எங்க சிந்திக்கிறது இல்ல? அந்த காலத்துல உள்ள ஆபிரகாம், ஈசாக், இந்த காலத்துல உள்ள ரெண்டும் நேரம் ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? சரிதானே? ஓகே, அடுத்து ஒரு டான்ஸ் பார்க்க போறோம். நம்ம குரூப்ல இருக்கிற சகோதரர்கள் ஒரு நல்ல சிறப்பான டான்ஸ் நமக்காக நடத்த போறாங்க. எல்லாரும் கவனமா கவனிச்சு ரசிங்க.
டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்ப போட்டு ஏசப்பா பைனா பார்த்திடுவோம் சில்லா சில்லுன்னு கில்லா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம் உன்னத தேவன் அவர் உலகையாளும் ராஜா அவர் மனிதர்கள் மாறினாலும் மாறினாத தேவன் இவர் அனுப்புல பாவம் நீக்கும் அண்ணாவி மகனிவர் மறுபடி வரப்போது மாறாதா இவர் மாறாதா இவர் மாறாதா இவர் மாறாதா இவர் மாறாதா இவர். போராட்டங்கள் முடியல பாடுகளை தீரல ஆனாலும் இருக்கிறதே இன்னும் நாள் இல்லை இன்னும் தோற்று போகல ஆனாலும் இருக்கிறதே போராட்டங்கள் முடியல பாடுகளை தீரல ஆனாலும் இருக்கிறதே டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லை பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 நான் இல்லை என் பலன் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருபா நான் இல்லை என் பலன் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. என்னடவா ரொம்ப ஸ்வீட்டா ஸ்ட்ரைட்டா பீட்டா தாரே எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் மிஸ் பண்ணாத அவரோட கான்ஃபிடன்ஸ் மிஸ் பண்ணாத நானா தானா போனானா நான் முன்னே வந்து கையா குடிச்சானே சமானே நானா தானா போனானா நான் முன்னே வந்து கையா குடிச்சானே சமானே. சொன்னீங்க இல்லை அனைவருக்கும் ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் கூட தொடர்ந்து அருமையான சகோதரிகள் ஒரு சிறப்பு நடனம். ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാഫല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. Gabriel
ஓகே, ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாமா? சரி, ஓகே. ஒரு நாடகத்தை நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, அப்படியே பார்த்து ரசித்து விட்டுறாம கொஞ்சம் அதை கேப்சர் பண்ணி அதிலிருந்து ஏதாவது காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், எடுக்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே. பாட என்ன கூட்டம், கை வேற நோனே, எவனும் கண்ணில் மாட்டவும் மாட்டேங்க. இன்னைக்குள்ள செலவுக்கு ஏதாவது காசு கிடைக்குன்னு பார்த்தாலும் ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது, ஒருத்தனை காணல. சரி, யாராவது வாரானான்னு பார்ப்போம், நமக்கு செலவு நடக்கணுமே, பார்ப்போம். பால் எல்லாரும் ஆள் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. மன்னனை வாங்க சொன்னாவ எங்க மாமா. ஒருத்தன் வாரான். ஏக்கா ஏக்கோ, மன்னனை எங்க கிடைக்கும்? எங்க வர மேலையா? எங்க ரேஷன் கடை இல்லையா? ஐயோ, வழி மாறி வந்துட்டும் போல இருக்கு. மன்னன் எங்க கிடைக்கும்? கொஞ்சம் திணிசாதான் வாரான், தலை இஞ்சி உடைஞ்சிட்டு பெரிய வாளை தூக்கிட்டு வாரான். நீங்களா சொல்லுங்க, மன்னன் எங்க கிடைக்கும்? தம்பி, அண்ணே இங்க வா, என்ன இங்க வா, இங்க வா. இதுதான் புரிஞ்சு போகணே. எங்க போற? மன்னனை வாங்க போறேனே. மன்னனை வாங்க போற? ஓ, மன்னன் வாங்க எங்க போற? உங்களுக்கு தெரியுமா எங்க கிடைக்கும்? சரி, எனக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டாங்க. எவ்வளவு ரூபா வச்சிருக்க மன்னனா வாங்க? எங்க மாமா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? சொல்ல மாட்டேனே, என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, சொல்ல மாட்டேனே. 100 ரூபாய் யாருக்கிட்டயா சொல்லுவனா? அண்ணே, மன்னன கடை எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லிதானே. 100 ரூபாய்க்கு எத்தனை மன்னனை வாங்க போற? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எல்லா ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஐயோ, பெரிய பிரசங்கியார் மாதிரியே பேசுறாரு. அண்ணே, 100 ரூபாய்க்கு எத்தனை லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்க போற? 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு எத்தனை கிடைக்கும்? இதுல பாதி தான் கிடைக்கும். இதுல பாதி தான் கிடைக்குமா? ஆமா. ஐயோ, நான் உனக்கு ஒரு ஐடியா பண்ணி உனக்கு இது நரைச்சு நான் மண்ணெண்ணெய் வாங்கி தரேன். ஆமா. எப்படி? எப்படின்னா, நீ நல்லா படிச்சவன் போல இருக்க. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. நான் எத்தனை கிளாஸ் படிச்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை கிளாஸ் படிச்சிருக்க? 10ஆம் கிளாஸ்னு சொல்ல மாட்டேனே. டேய், உன்னை பார்த்தா எப்படி நீ 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிருப்படா? ஐயோ, 10ஆம் கிளாஸ்னு சொல்ல மாட்டேன். அப்படியா? சரி சரி, நீ படிச்சதை நீயே வச்சுக்க. நம்ம ஒரு 3 கொஸ்டின் கேட்க. கொஸ்டின்ல நமக்கு செட் ஆகாது. ஈஸியா தான் இருக்கு. நீ நல்லா படிச்சிருக்கலடா. ஈஸியான கொஸ்டினா? ஈஸியான கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டினா? ரொம்ப ஈஸியாடா. சரி சரி சரி. அத நீ சொன்னேன்னா நான் உனக்கு 100 ரூபாய் தருவேன். 100? ஆமா. நம்ம கிட்ட 100 தான். அது 100 ரூபாய் உனக்கு கிடைச்சுன்னா இது அரைச்சி மண்ணெண்ணெய் வாங்கிடலாம். நீ பாலிய கொடுங்க, கொண்டு போயிடாதீங்க. எப்படி? ஓகே தானே? ஆனா ஒரு கண்டிஷன், நீ क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலைன்னா ஒரு டைம்க்கு 100 ரூபாய் என்கிட்ட தரணும். சரி, ஈஸியான क्वेश्चन தானடா. ஈஸியா இருக்குமா? ஆமா. சரி, அப்ப கேளுங்க. சரி, ஓகே தானே? இங்க வைக்கிட்டா அதுல யாரும் எடுக்க மாட்டாங்க. சரியா? சொல்லுங்க. தெரியல, இல்லாட்டா நீ என்ன 100 ரூபாய் தரணும் எனக்கு. சரி. அண்ணா பத்தியா, அழகான சர்ச் எங்க இருக்கு? நம்ம முன்னாடி இருக்கு பாரு, சீரியல் எல்லாம் போட்டுட்டு இருக்கு பாரு. இருக்கு. அழகான சர்ச். ஏதோ பேரு போட்டுருக்கு, வாங்க பாப்போம். இயேசு ஜீவிக்கிறார். போட்டுருக்கா. அந்த சர்ச் எத்தனை செங்கலால கட்டி இருக்கு? அது மட்டும் நீ சொன்னா மட்டும் போதும். அதே தர்சு தானே பேரு. நான் யார் தூரத்துல இருக்க தர்சா கேட்கமா, கண்ணு போய் இருக்க தர்சு தானே கேட்க. செங்கல்ல பிரிக் தானே? அதே பிரிக் தான். ஐயோ, நீ எண்ணி வரும், மெதுவா எண்ணி வரும். 2 to 4 4 plus 3 is equal to 7. பாரு பின்னாடி ஆல்டர்லாம் இருக்கு பாரு. அங்க எத்தனை செங்கல் இருக்கு பாரு. இருக்கு ஐயா. நல்ல பெரிய சர்ச்சா தான் இருக்கு. ஒரு 1000 சொல்லுவோமா? அண்ணே, ஈஸினே. ஏண்டா கண்களுக்குற? 1 in mind, 4 in hand, 4 after 5 6. அண்ணே, 2500. 2500. அந்த தூணுக்கே 2500 செங்கல் ஆயிருக்கு. போன கொஸ்டின் தப்பு. இன்னொன்னு இருக்கா?
5000. 5000 இல்ல தப்புதான். இந்த கொஸ்டின் ராங். சரியா? இது சரிப்படாதே. இங்க வா. இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணும் பயப்படாத. ஒரு கொஸ்டின் தான் முடிஞ்சிருக்கு. சரியா? இது 2 சொன்னா ஆமா. சரியா? சரி சொல்லுங்க. சரி. சிங்கப்பூர் காக்கா எப்படி கத்தும்? சிங்கப்பூர் காக்காவா? ஆமா, அது எப்படி கத்தும்? என்ன? ஆ? பக்கத்துல இருக்க மண்டே மார்க்கெட், ஆ. நெய்யூர் ரயில்வே ஸ்டேஷன் கூட நான் போனதுல சிங்கப்பூர் காக்கா. ஈஸிடா, நீ யோசிச்சு பாரு. சிங்கப்பூர் காக்கா எப்படி கத்தும்? எப்படி கத்தும்? ஒருவேளை இப்படி கத்துமோ, ஒருவேளை அப்படி கத்துமோ. எப்படி கத்த சொல்லு. மண்ணட வேண்டாம் வேண்டாமா உனக்கு? ஆ. இது உங்க வீட்டுல உள்ள சோழினா? இது நாயா? ஆமா. அப்போ நான் கேட்டது காக்கா. இது காக்கா, சிங்கப்பூர் காக்கா. ஆமா, ஈஸி. இது பூனைடா. சிங்கப்பூர் காக்கா எப்படி கத்தும்? யாரவே எங்க அப்பா எனக்கு சொல்லி தரலையே. சொல்லி தரலையா? இப்ப 2வது கொஸ்டின் போச்சா? அண்ணே இது சரிபடாதே. இங்க வா, இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குடா. அண்ணே விட்டுருங்க. வா இங்க இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த ஒரு கொஸ்டினை நீ கரெக்டா சொல்ற உனக்கு 100 ரூபாய். பாத்து, ஒரே கொஸ்டின் 100 ரூபாய். சரி கேளுங்க. என்னன்னா, இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டு. உங்களை விவரமான ஆளு நினைச்சா இப்படி ஏமாந்து போக புரியல. எத்தனை கன்வென்ஷன்ல பாடி இருக்கேன் தெரியுமா? அப்படியா? எத்தனை வீட்டு கூட்டத்துல பாடி இருக்கேன் தெரியுமா? அப்படியா? எத்தனை நாள் சர்ச்சில் பாடி இருக்கேன் தெரியுமா? இப்ப கேளுங்க. குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அடியா, சரி. இன்னும் 2 சான்ஸ் தான் இருக்கு. இருக்கு. இப்ப வர பாருங்க பாட்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. எத்தனை கன்வென்ஷன் நாங்களும் போவோம் இல்லையா? நம்ம அன்னைக்கு எத்தனை கன்வென்ஷனுக்கு ஆடியோ வச்சிருப்பாரு. ஒரே சான்ஸ். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. போச்சா? சரி, ஓகே. வாலி கொடுக்குது. மாமா அடிப்பாரு. மாமா இல்ல. சரி, நான் ஒண்ணு என்ன சொன்னேன்? எங்க போறா? 100 ரூபாய் எடு. இங்க 100 ரூபாய் எடு. இருங்க மாமாவை கூட்டிட்டு வந்தாலும் உன்னை பாத்துடலாம். அப்பாடா, ஒரு சின்ன பையன் மாட்டினால ஒரு 100 ரூபாய் கிடைச்சு. உன்னை இவ்வளவு செலவு காச்சு. இனி அடுத்த யாராவது வராங்களான்னு பாப்போம். மாமா 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 மாமா. ஏய் மருமகன், உன்னை யார் அடிச்சது? உன்னை அடிச்சது யாரு? சீக்கிரம் காட்டு. உன்னை அடிச்சது யாரு? மாமா, ஒல்லி குசுமம் போல ஒருத்தன் இருந்தா மாமா. என்ன அடிச்சு 100 ரூபாயை பிடிக்கிட்டா மாமா. அவனை விடக்கூடாது. இவன் தான் மாமா. இப்ப பாரு மாமா இவனை பண்றேன். டேய், இவங்க மாமா வந்துட்டாருடா. யாரியா? நீங்க யாரு? நான் யாருன்னு இருக்குது? நான் இந்த ஊருக்காரன் தான். சரி. என் மருமகனை எதுக்கு நீ அடிச்ச? மாமா, இவங்க மருமகன் எங்க அடிச்சா மாமா? நீங்க அடிச்சானா? டேய், எதுக்கு அவனை அடிச்ச? மரியாதையா சொல்லு. சார், நீங்க பார்த்தா ரொம்ப படிச்சவங்க போல இருக்கீங்க. அப்படியா? ஆமா. மாமா, யார்கிட்ட சொன்னா மாமா? அப்படியே சொன்னா. சரி கேப்ப. கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு தீவிரமா விசாரிச்சுட்டு இங்க வாங்க. என்ன நடந்துச்சு சீக்கிரம் சொல்லு. நீங்க அது உங்க மருமகனா? ஆமா. ஒரு மருமகன் நீங்க என்ன சொல்லி விட்டீங்க? மருமகன்ட்ட மண்ணெண்ணை வாங்கிட்டு வான்னு சொல்லி விட்டேன். சரி. அவன் மண்ணெண்ணை வாங்க தான் வந்தான். இங்க வந்து நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ணுவேன்னு வந்தான். கேள்வி ஆன்சரா? ஆமா, கேள்வி. டேய் மாமா, உனக்கு நான் மண்ணெண்ணை வாங்க தானே போக சொன்னேன். ஆமா மாமா. அவன்கிட்ட என்னது கேள்விக்கெல்லாம் போறேன்? 100 ரூபாய் கூட தாரேன்னு சொன்னா மாமா. 100 ரூபாய் தாரேன்னு சொன்னோன்னே அவனுக்கு பின்னாடி போயிருவியா? கூட 2 லிட்டர் மண்ணெண்ணெய் மாமா. இருக்கு உனக்கு வார. ஐயா, இப்ப புரிஞ்சுக்கிட்டா நீங்க? எப்படியாவது 100 ரூபாய் வாங்கிருங்க மாமா. சரி சரி. யார் மேல தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா, சரி போட்டு ஐயா. தப்பு எங்க பக்கம் தான். பாவம் அந்த பிள்ளையை பாருங்க, முகத்தை பாருங்க, பால் வடிகிற முகம். சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அந்த 100 ரூபாயை கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது சார். அவன் பந்தயத்துல தோத்துருக்கான். பந்தயம் வேறையா? இவனோட ஒரே இருக்கு கடைசியில். ஆமா.
இப்போ சரி நீங்க என்ன ரொம்ப கேள்வி கேட்கறதுனால நான் உங்களுக்கு வேண்டி இந்த காரியத்தை வேற யாருன்னா இந்த காரியம் செய்ய மாட்டேன். உங்களுக்கு வேண்டி இந்த காரியத்தை செய்யறேன். அப்ப தாங்க ஐயா. அவன் தப்பா ஆன்சர் பண்ண கொஸ்டினுக்கு நீங்க கரெக்டா பண்ணா மட்டும் போதும். மாமா வேண்டாம் மாமா வேண்டாம். டேய், அது மட்டும் வேண்டாம். அவன் தான் சொல்றான்ல அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். அவர் ரொம்ப கஷ்டமா கேட்பா மாமா. கஷ்டமா கேட்பானா? டேய் 100 ரூபாய் நமக்கு கிடைச்ச லாபம் தானே. சரி கேட்டுருவோம். சரி ஐயா, எங்க 100 ரூபாய் அப்ப திரும்ப தருவீங்க? கண்டிப்பா தருவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அவன்கிட்ட கேட்ட அதே கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்க போறேன். அப்படியா? ஒரே கொஸ்டின் தான். சரி சரி. அடே சமாளிச்சுட்டான். உன்னை நம்பி இறங்கலாமா இதுக்கு? ஏற்கனவே நான் தோத்துட்டு வந்து நிக்க இறங்குங்க. சரி சரி ஐயா கேளுங்க. சரி நான் பாத்தீங்களா கேளுங்க. 100 ரூபாயை தாங்க போயிட்டே இருங்க. ஓகே. இந்த பாத்தீங்களா அழகான நம்ம ஆத்திவிள சர்ச். ஆமா நம்ம ஆத்திவிள சர்ச் எத்தனை செங்கலால கட்டி மாமா இதே கொஸ்டின் தான் மாமா. ரொம்ப எத்தனை செங்கலால கட்டிருக்கு மாமா இதே கொஸ்டின் தான் மாமா கேட்டா என்ன செங்கலா? நான் 2+2 போட்டு வந்தேன் மாமா. ஒரு 5000 இருக்குமோ? நான் சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? அப்ப ஒரு 50000 ரூபாய் இருக்குமோ? அது சொல்லல. ஆனா கூட இருக்கும் மாமா. அது கூட இருக்குமா? ஐயோ என்ன பண்றது தெரியலையே. எவ்வளவு இருக்கும்? என்கிட்ட கேளும். கட்டின கொத்தனாருக்கே தெரியாதான் எப்படி நம்ம சொல்றது? மாமா சீக்கிரம் டைம் ஆச்சு. வேலைக்கு போணும். மாமா ஏதாவது அடிச்சு விடுங்க. அப்படியா? ஐயா சொல்லிரும். எவ்வளவு செங்கல் தானே? எவ்வளவு செங்கல் அவ்வளவு தானே? ஆமா ஆமா. இப்ப பாருங்க. இப்ப எங்க மாமா சொல்லுவாரு. சார் சார் வயறு பசிக்குது. என்ன வீட்டுக்கு போனோம். சொல்லிரும். மறுபடியும் எவ்வளவு தெரியும்? சொல்லுங்கம்மா. சொல்லிருமா? தைரியத்தை வர வச்சுட்டு வச்சுட்டியாரு? இப்ப சொல்றேன். கை தட்டுங்க. இப்போ கரெக்டா? சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இல்ல 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 நாங்க சொல்றோம் சொல்றோம் சொல்றோம். சொல்லிருங்க மாமா. வந்துட்டு வந்துட்டு கமான். ஐயோ மாமா வேண்டாம். 9,999. தப்பு 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 தப்பு. 9,00,000 இந்த தட்டு 9,00,000 செங்கலா? அப்ப நீ உன்னை எண்ணி காட்டு பாப்போம். நான் இங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. 3 கொஸ்டின் கேட்டிருந்தேன். இன்னும் 2ஆ? அவன்கிட்ட கேளுங்க கரெக்டா சொல்லுவோம். ஆமா இன்னும் 2 உண்டு. சரி கேளு. சரி 2வது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அப்படியா? ஆமா. சிங்கப்பூர் காக்கா எப்படி கத்தும்? மாமா ஆமா இல்ல மாமா. சிங்கப்பூர் காக்கா எப்படி கத்தும்? இந்த கொஸ்டின் தான். மருமனே சொல்லுங்க மாமா. நான் இந்த பக்கத்துல இருக்க அழகிய மண்டபத்தை கூட போனது இல்ல தெரியுமா? மாமா அழகிய மண்டபம் தூரமா இருக்கு. நான் பக்கத்துல இருக்க மண்டே மார்க்கெட்டுக்கு போனது இல்ல மாமா. எல்லாம் சொன்னியா நீ? சொன்னேன். இந்த சிங்கப்பூர் எங்க இருக்கு மாமா? தெரியாதா? அது அப்படி கன்னியாகுமரி பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க அப்போ அண்ணா வந்து பக்கத்துல உள்ள போகும் அப்ப பாத்தீங்களா? நான் நினைக்க இப்படி கத்துவோம். சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லி இருக்காதே. அப்படியே தப்பு நான் சொன்னா? மாமா இப்படி சொன்னேன். பைபிள்னு சொன்னேன். ஓ அதையும் சொன்னேன். அதையும் சொன்னியா? சிங்கப்பூர் காக்கா சிங்கப்பூர் தூரம். ஐயோ மாமா தெரியுமா? தெரியும் தெரியும். சிங்கப்பூர் காக்கா தானே? மறுபடி இப்ப பாரு மாமா எப்படி சிங்கப்பூர் காக்கா போல சத்தம் போடுறேன்னு. இத கையில வச்சுக்கோ. எங்க மாமா இப்போ சொல்லுவாரு. ஐயோ என்னாச்சு குழந்தைக்கு? எங்க மாமாக்கு பைத்தியம் பிடிச்சிட்டே. ஐயோ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்க டான்ஸ் சொன்ன ஆடு சொல்லல. என்னையா நீ வேற? சிங்கப்பூர் தூரத்துல இருக்கு. ஆமா தூரத்துல இருக்கு. அங்க காக்கா கத்தலாம் கேக்குமா? கேட்காது. நாங்க அதுல கேட்டுச்சா? கேட்கல. ஓ மாமா சரிதான் சரிதான் மறுபடி சரிதான். அப்போ சரியா தூக்குடா. ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படியோ என்ன ஏமாத்த பாக்குறீங்க. ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆமா சரி அதையும் கேளுங்க. இவ்வளவுதானே 2 சமாளிச்சாச்சு. மாமா இதுவரைக்கும் நான் கேட்காத பாட்டு. கேட்காத பாட்டு? ஆமா.
புதிய பாட்டு தெரியும். சொல்லுங்க. யாருக்கு தெரியாத பாட்டு. அப்படியா? என்ன பாட்டு தெரியுமா? முதுகென கொண்டு சொல்லிட்ட மாமா. யாருக்கு இதான் புது பாட்டு. எலட்டு பயல. ஊற்று தண்ணீரே அதுவும் சொல்லிட்டேன். ஐயோ அவனுக்கு தெரியும். நிறைய கன்வென்ஷன் பாடி இருக்கான். எல்லா பாட்டும் தெரியுது அவனுக்கு. அப்ப யாரு புதிய பாட்டு? மாமா ஆ, போனது ஐயா நாங்க என்ன பாடணும்? இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டு. நீங்க கேட்காத பாட்டு. ஆமா, நான் கேட்காத பாட்டு. கேட்காத பாட்டா? மாமா இப்ப பாரு, மாமாக்கு என்ன ஒரு புதிய பாட்டு மனசுல வருது. என்ன பாட்டு? எப்படி பாடுறேன்னு மட்டும் பாரு. ஓ, ஆ, இப்ப பாத்துக்கோ. கீபோர்டுல போடணுமா? ஆ, என்ன ஆச்சு? ஒண்ணும் கேட்கலையே. ஆமா, கேட்காத பாட்டு. இது இது இது- இது சரிப்பட்டு வராது. கேட்காத பாட்டு தானே நீ கேட்ட? ஆமா, நான் கேட்கல. கேட்கல? இது அப்ப சரிதானே? செத்த ஆனாலும் சரிதானா? சரிதானா? மறுபடியும் சரி. ஐயோ ஐயோ டேய் பற்று. ஆ, அப்பா ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும். என்ன செய்யுது இப்ப? அப்படியா அப்படியா? ஆ, 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 டேய், 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 டேய். இங்க வா. மரியாதை எடு எடு. பாப்பா. ஆமா பிடிக்காச்சு. போமா நமக்கு. வாங்க. கமான். இங்க வா. எஸ் மாமா. உன்கிட்ட நான் எங்க போக சொன்னேன்? மண்ணெண்ண வாங்க. நீ எங்க போன? மண்ணெண்ண வாங்க. எங்க போன? வழியில எங்க போன? வழியில ஆ, மண்ணெண்ண வாங்க. அதுக்கு நடுவுல எங்க போன? சும்மா இல்ல. அவனுக்கு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தானே அங்க போனேன். 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தானே அவன்கிட்ட போனேன். மக்கள் 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட பத்தியா, பணத்துக்கு ஆசைப்பட்ட பத்தியா? அதனால உனக்கு நான் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன். பெரிய ஏன் உனக்கு அங்க வடக்கோட்டு பார்த்து நெல்லு. அப்ப இங்க வா, இங்க வா, இங்க இருந்து பாரு, இங்க இருந்து பாரு. மாமா அங்கயா? இப்ப அண்ணா அண்ணா தெரியுது. எடிலா இங்க கிட்ட வா. அண்ணா தெரியுது. என்னது? மாமா இப்போ ஒரு gift தாரேன். அங்க பாருங்க. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க அங்க ஆசைப்படாத. ஆசைப்படாத. பணத்துக்கு ஆசைப்படாத. வந்துட்டான் பணத்துக்கு ஆசைப்பட்டு. நல்ல கிளாப் கொடுக்கலாமா? ஓகே, பார்த்து ரசிச்சிங்களா? அண்ணா இந்த கொரியோகிராஃபின்னு ஒன்று சொன்னீங்க இல்லை அண்ணா, இது எப்போ போடுவீங்க அண்ணா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற போல இருக்கு. கடைசியாக ஒரு கொரியோகிராஃபி. மீண்டும் ஓர் தருணம் தாரும் சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவினான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும் சுயத்தை முற்றும் வெறுத்துவிட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க
வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகின்றேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்தன் என்று காட்டுகின்றேன். வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமே இன்றி வாழ்கின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும். கள்ளரடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகின்றேன். கள்ளரடித்து மடியும் மனிதன் பாதை ஓரம் கிடக்கும் போது என்னை காத்தால் போதும் என்று ஒதுங்கி ஒதுங்கி ஓடுகின்றேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும். ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நித்தம் உந்தன் சத்தம் கேட்டும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். ஆயிரம் ஆயிரம் ஜாதிகள் வாழும் இந்திய தேசம் மீட்பை காண நித்தம் உந்தன் சத்தம் கேட்கும் பித்தன் போல வாழ்ந்து விட்டேன். பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும்.